என்ன மேம் புதுசாக நீங்கள் டிப்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, ப்ரிப்ரேஷன் அப்போ சில விஷயங்கள் மிஸ் பண்ணுறது தான் நம்ம சென்டம் வாங்காமல் 99, 98 இந்த மாதிரி வாங்குறதுக்கு ஒரே காரணம். சரியா? என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோ. அதில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் உனக்கு இருக்குது, எக்ஸாம் கூடிய டாபிக்ஸோட நேம், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, இந்த மாதிரி ஒவ்வொன்றா லிஸ்ட் அவுட் பண்ணு ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு எந்தெந்த டாப்பிக்கில் நீ ஸ்ட்ராங்காக இருக்க, எதில் இன்னும் கொஞ்சம் வீக்காக இருக்க அப்படின்னு செப்பரேட் பண்ணி எழுது. ஓகேவா? அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அல்ஜிப்ரா எடுத்துக்கிட்டேன்னா, அல்ஜிப்ராவில் 5 மார்க் கொஷின்ஸ், 2 மார்க் கொஷின், 1 மார்க் கொஷின். இதில் நீ எதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க, ஃபுல்லும் 5 மார்க்ஸ் இந்த எல்லாமே நான் தரவாக இருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸில் ஒரு 5 கொஷின்ஸ் எனக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. 1 மார்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிவேன். ஸோ அல்ஜிப்ராவில் 5 மார்க் ஓகே, 2 மார்க்ஸில் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, 1 மார்க்கு நானே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பக்கத்தில் நோட் பண்ணியாச்சு. அடுத்து ஜாமெட்ரி எல்லாமே நான் ஓகே, டிக் ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் ட்ரிக்னாமெட்ரியில் என்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன நீ மிஸ் பண்ணியிருக்க எல்லாத்தையும் நோட் பண்ணிவை. அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னா, ஒரு லெசனை கம்ப்ளீட்டாக முடிக்காமல் அது போர் அடிச்சிடுச்சுன்னு ஒரு பாதியில் போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த லெசனுக்கு போய்டுவோம். நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறப்பையும் அதே மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அந்த இன்பிட்வீனில் நீ மிஸ் பண்ணதுலேருந்து கொஷின் கேட்குறப்ப உன்னால் ஆன்சர் பண்ணவே முடியாது. ஸோ எப்போயும் ஒரு லெசனை ஸ்டார்ட் பண்ணால் ஃபுல்லையும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நான் 100 வாங்கிட முடியும், எந்த கொஷின் யார் எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ணிட முடியுன்ற கான்ஃபிடென்ட் வந்த பின்னாடி அடுத்த லெசனுக்கு மூவ் பண்ணுங்க. இதுதான் பெஸ்ட்டு. ஸோ ப்ரிப்ரேஷனுக்கு அடுத்தபடியாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, டைம் கால்குலேஷன். அது எப்படி டைம் கால்குலேட் பண்ணுறது? 5 மார்க் கொஷின்ஸ்க்கு எவ்வளோ டைமில் ஃபினிஷ் பண்ணுறோம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்பே நோட் பண்ணேன். ஒரு 5 கொஷின்ஸ் 5 மார்க் ரைட் பண்ணியிருக்கியா, எவ்வளோ டைம் ஆயிருக்கு? ஓகே, 15 மினிட்ஸ் ஆயிருக்கு, 20 மினிட்ஸ் ஆயிருக்கு, 25 மினிட்ஸ் ஆயிருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ 5 மார்க்குக்கு எனக்கு இவ்வளோ டைம் எடுக்குது, 2 மார்க்ஸ்க்கு எவ்வளோ டைம் ஆகுது கால்குலேட் பண்ணி. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, 5 மார்க் எடுக்கிற அதே சேம் டைமே 2 மார்க் கொஷினுக்கும் உட்காந்து செஞ்சு பார்த்து எல்லாம் பண்ணுறதுக்கு டைம் எடுப்பாங்க. ஸோ எக்ஸாம் ஹாலில் போயிட்டு டைம் பத்தாமல் 2 கொஷினை ஒமிட் பண்ணிட்டு வர மாதிரி ஆகிடும். ஸோ டைம் கால்குலேட் பண்ணு. ஒன் வேர்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபியூ மினிட்ஸ், ரொம்ப கம்மியான டைமில் 1 மார்க் ஆன்சர் பண்ணுற மாதிரி. 1 மார்க்லேயே உட்காந்து 20 கொஷின் 40 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிக்கிட்டே டைம் 1 ஹவர் போக்கிட்டோம்னா மீதி இருக்க டைமில் வந்து நம்மளால் 2 மார்க்ஸோ 5 மார்க்ஸோ ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ டைம் கால்குலேஷன் எக்ஸாமுக்கு முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்பே டைம் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டா எக்ஸாம் போகிறப்ப வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் டே செய்யக்கூடாத விஷயம் என்ன, செய்ய வேண்டிய விஷயம் என்ன? எக்ஸாமுக்கு மொதல் நாளோ முன்னாடியே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயத்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. பயப்படுறதுனால இன்னும் 2 மார்க் கம்மியாக வேணால் செய்யுமே தவிர வேறு எந்த யூஸுமே கிடையாது. ஸோ பயம் இல்லாமல் எக்ஸாம் அன்னைக்கு மார்னிங் போய் எனக்கு இந்த டவுட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், டீச்சர்ஸ்கிட்ட கேட்டேன், நோ, அதெல்லாம் முன்னாடியே ஒரு 2 டேஸ் முன்னாடி என்னென்ன டவுட் கேட்கணுமோ அதெல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு எக்ஸாம் அன்னைக்கு ஒன்றால் என்ன முடியுமோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அன்னைக்கு டவுட் கேட்குறது தயவு செஞ்சு பண்ண வேணாம். எக்ஸாம் அன்னைக்கு டவுட் கேட்குறதுனால நம்மளோட கான்ஃபிடென்ட் குறையும். ஸோ அதை அவாய்ட் பண்ணு. எக்ஸாம் அன்னைக்கு டவுட் கேட்கவே கூடாது. மார்னிங்கோ மொதல் நாள் ஈவினிங்கோ அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டிய வேலையை மட்டும் பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணணும், செஞ்சு பார்க்குறப்ப மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். திரும்ப 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 செய்கிறப்ப மிஸ்டேக்ஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு டே சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தோடனே கடகடன்னு ஓட்டிகிட்டு போயிட்டோமா என்ன? இல்லை, 2 டைம் விழுந்தோம், 3 டைம் விழுந்தோம், அப்புறம் எந்திரிச்சோம், நல்லா ஓட்டணும், இப்போ எவ்வளோ தூரம் வேணாலும் நம்மளால் ஓட்டிகிட்டு போக முடியுது. அதுதான் உன்னோட கான்ஃபிடென்ட். மேத்ஸ் தப்பாக தான் வரும், எடுத்தோடனே கரெக்டாலாம் வந்துடாது யாருக்குமே. தப்பாக வந்துச்சா பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம், திரும்ப ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக ஆன்சர் கரெக்டாக வரும். அந்த கான்ஃபிடென்ட்டோட ஒர்க் அவுட் பண்ணு. ப்ரிப்ரேஷன் டைமில் தான் இதை பண்ணி பார்க்கணும். எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு தப்பாக பண்ணி பார்க்கக்கூடாது.
அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே, ஹாலில் விட்டு வெளியில் வந்தோன்னே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட உனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, மேம்கிட்ட ஓடி போய் மேம் என்னோடய ஆன்சர் இது மேம் கரெக்டாக தப்பா? இது கேட்குறதுனால உன்னால் எக்ஸாம் பேப்பரில் இருக்க எந்த ஆன்சரையாவது மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. ஸோ எதுக்காக டிஸ்கஸ் பண்ணணும்? தேவையே இல்லை. உன்னோட ஃப்ரெண்டு கேட்குறாங்களா, எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, அதனால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம், இது வேஸ்ட் ஆஃப் டைம், அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகலாம். புக்கை ஓப்பன் பண்ணி ஆன்சர் செக் பண்ணவே பண்ணாது. என்ன எழுதிக்கோ அவ்வளோதான், அது கரெக்டு. அந்த நம்பிக்கையோடையே எக்ஸாம் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கே தவிர எக்ஸாமில் கரெக்டாக தப்பான்னு பார்க்குறது எந்த யூஸுமே இல்லாத ஒரு வேலை. அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.